ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் கார்ஸோட ரிவ்யூஸு, கார் வேரியன்ட்ஸோட ரிவ்யூஸ் தவிர நம்ம வந்து கார்ஸுக்கு தேவையான அத்தியாவசிய ஆக்சசரிஸோடைய ரிவ்யூஸும் நம்ம வந்து போட்டுட்டு தாங்க இருக்கோம். அதில் நீங்கள் தவிர்க்கக்கூடாத ஒரு ஆக்சசரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்தவரை டேஷ் கேம் தான். ஓகே, எவ்வளோ காசு கொடுத்து வேணால் கார் வாங்கலாம். ஆனால் அந்த காருக்கு சேஃப்டி 24/7 மானிட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் அதுக்கு வந்து டேஷ் கேம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது உங்களுக்குமே சேஃப்டி, உங்கள் காருக்குமே சேஃப்டி. அந்த வகையில் நீங்கள் ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது ரூ. 17,000 பட்ஜெட்டுக்கு டேஷ் கேமுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான சிறந்த டேஷ் கேம் ஒன்று இருக்குங்க. இன்னைக்கு அந்த டேஷ் கேம் தான் ரிவ்யூக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டைகருடைய F7N எலிட் மாடல். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேம் 4K ரெசல்யூஷனோட வருது. அண்ட் ஸ்டார்விஸோடைய 2 வேர்ஷனோடைய சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் அது இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வாங்க இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஆக்சசரிஸ் அண்ட் எல்லா கார்ஸோடைய ரிவ்யூஸ்க்காக அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க டேஷ் கேம் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஓகே, வாங்க இந்த பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி திறந்து பார்த்துடலாம். ஸோ நல்ல குவாலிட்டியான டப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட்டு, இதில் இந்த எலிமருந்து சீட்டெலாம் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷனு, வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து விண்ட்ஷீல்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ஃபிலிம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபோக மெயின் யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஓகே, தனியாக பேக்கெட் போட்டு மெயின் ஹெட் யூனிட் இங்கே தான் இருக்குது. இதுதான் ஃபார்வர்ட் ஃபேஸிங் கேம். இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸு, பட்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. சைடில் இந்த இடத்துல ஃபுல்லாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த சைடுமே பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ரெட் டைகரோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 128 ஜிபிக்கான மெமரி கார்டு வந்து உங்களுக்கு அதோடய வந்து கொடுத்துட்றாங்க. இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரி நைஸ். அண்ட் இது வந்து எப்படி மாட்டுறது, இதுக்கு ஒரு மவுண்ட் வேணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு மவுண்ட் இருக்குது. ஓகே, இதை வந்து தான் நீங்கள் விண்ட்ஷீல்டில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதுலேயே இன்பில்ட்டாக ஜிபிஎஸ் அதுவும் வந்து இருக்குங்க. ஸோ இது நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இது சும்மா அப்படியே மவுண்ட் தானேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுறாதீங்க. இதில் ஆக்சுவலி ஜிபிஎஸ் இருக்குது. ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுறது இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பேக்குக்கான யூனிட்டு அண்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவுக்கு உள்ளே ஃபர்தராக வச்சுருக்காங்க. ஒயரிங் ஏராளமாக கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் கேமராவோட சேர்த்து ஒயரிங்கும் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு யூனிட்டாக இருக்குது. ஓகே, அதாவது இது வந்து நீங்கள் நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் மாட்டுற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் கேமரா இருக்கிற இடத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரூஃபில் வேணாலும் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல மவுண்டிங் ஃப்ளெக்சிபிளாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிவட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு எக்கச்சக்கமான ஒயரிங்கும் வந்து தாராளமாகவே இருக்குது. காரணம் உங்கள் வண்டி என்ன சைஸாக வேணாலும் இருக்கலாம். காம்பேக்டாக இருக்கலாம், இல்லை பெரிய ஃபார்ச்சுனர் மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நிறையா வேணும் கேபிள், அதுக்கேற்ற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். மெயினாக நீங்கள் 12 வோல்ட்டில் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான ஒயரிங் அண்ட் 12 வோல்ட் சாக்கெட் அது தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதை 12 வோல்ட்டில் கூட போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் 24/7 நீங்கள் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தியிருந்தால் கூட இந்த டேஷ் கேம் ஒர்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஹார்ட்வேரிங் கிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்வேரிங் கிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அதுக்கு தனி ஒரு பேக்கெட் இருக்குது. இதை ஹார்ட்வேரிங் வந்து நீங்கள் வந்து தனியாக ஃபியூஸ் டேப் ஒன்று வச்சு டைரெக்டாக பேட்டரியோட கனெக்ஷன்லேயே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட்வேரிங் கிட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணியிருக்கீங்க, டக்குன்னு வண்டி நிறுத்தியிருக்கிற வண்டியிலே யாரோ கொண்டு வந்து இடிக்கிறாங்க, யாரோ கொண்டு வந்து சும்மா அப்படியே தட்டுறாங்க, வண்டி திறக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜி ஃபோர்ஸை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேஷ் கேம் ஆன் ஆகும். அதுக்கான பேட்டரி பவர் வந்து டைரெக்டாக வண்டியோடைய பேட்டரியிலேருந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னதான் வண்டியில் இல்லைனாலும் வண்டி ஆஃபில் இருந்தாலுமே அந்த ஒரு சேஃப்டியும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த டேஷ் கேம் யூஸ் பண்ணி. அதுக்காக தான் இந்த ஹார்ட்வேரிங் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெட் டைகரோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து. ஸோ இந்த கிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வண்டி ஓட்டும் போது மட்டும் சேஃப்டி இருந்தால் போதும் அப்படின்னா இது இருக்கு பாருங்கள், 12 வோல்ட்டோடைய ப்ளக். ஓகே, 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறையா ஒயரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஃபிட்டிங் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி இருக்குது கிளாரிட்டி, அதெல்லாம் பார்த்துலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த டேஷ் கேமை நம்ம வந்து இங்கே ஃபிட்டிங் பண்ணிட்டோம். அண்ட் ரியர் டேஷ் கேமுமே நம்ம வந்து சேர்ந்து ப்ளக்இன் பண்ணிட்டோம். ஸோ பின்னாடி ஒரு ஆள் நடக்கிறது, பின்னாடி தினேஷ் நடந்துட்டு இருக்காப்புல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டோடைய வியூ இந்த அளவுக்கு இருக்குது. நல்ல ஒய்டான ஸ்க்ரீனாகவும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனுக்குள்ளே போகும். இது ஆக்சுவலி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்ங்க. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி நோண்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி என்ன வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து நீட்டாக பார்த்துக்கலாம். ப்ளேபேக்கு, செட்டிங்ஸு, வீடியோ.
ஸோ ப்ளேபேக் வந்து இதிலே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான ஒரு ஆப் இருக்குது. ரெட் டைகரோடைய டேஷ் கேம் ஆப் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபைல் உங்களுக்கு வேணுமோ அப்பப்போதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் சேஃப்டிக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஓகே, ஸோ வாங்க இந்த ரெட் டைகர் F7N எலிட்டோடைய கிளாரிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வண்டியை நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது சைடில் சில வண்டிகள் போயிட்டு இருக்கு. இப்போவே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த மீதி வண்டிகளுடைய நம்பர் பிளேட், அந்த வண்டியோடைய ஐடென்டிட்டி எப்படி உங்களுக்கு கிளாரிட்டியாக ரெக்கார்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து மூவிங் போகும்போது எடிட்டில் ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆடியோ கிளாரிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உள்ள எந்த அளவுக்கு நீங்கள் கான்வர்சேஷன் என்ன பேசிட்டு இருக்கீங்க அது முதற்கொண்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அண்ட் நான் வந்து இப்போ மைக் இல்லாமல் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக கேட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லைட்டிங் நீங்கள் மாறும் போதுமே இதனுடைய அந்த இதுவுமே மாறும். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே மாற்றிக்கும். அதனால ஆட்டோ அப்படிங்கிற செட்டிங்கில் வச்சுருக்கோம். ஸோ மீதி வண்டிகளுடைய நம்பர் பிளேட்டு, அதாவது நாட் ஓன்லி வண்டிகளுடைய நம்பர் பிளேட், ஓகே, நீங்கள் இருக்கிற இடம், லேண்ட்மார்க்ஸு, என்னென்ன போர்ட்ஸு என்னென்ன இருக்குது பேக்ரவுண்டில், அதெல்லாம் முதற்கொண்டு நல்ல கிறிஸ்பாக கிளியராகவே ரெக்கார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நான் ஜூம் போட்டு கூட காட்டுறேங்க. மேலும் இதில் நைட் டைமில் நீங்கள் ஓட்டும்போது ஆப்வியஸ்லி ஹெட்லைட்ஸ், பல மல்டிபிள் லைட்டிங்கு, பேக்ரவுண்ட் லைட்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் கூட இது வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருது. நீட்டாக பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணியும் கொடுத்துருது. அப்படின்னு இருக்கும்போது பெரிய அளவில் உங்களுக்கு கிளாரிட்டியில் மிஸ் ஆகாது. நீங்கள் நைட் ஃபுட்டேஜாக இருந்தாலும் சரி, டே ஃபுட்டேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்தளவுக்கு கிளாரிட்டி டீசெண்டான அளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் சரி, பேக்குக்கும் சரி. பேக்கில் உங்களுக்கு வந்து 1080 பிக்சல் ஹெச்டி கிளாரிட்டியில் ரெக்கார்ட் ஆகுது. அப்படின்னு இருக்கும்போது ரியரோடைய கிளாரிட்டியுமே இம்ப்ரெசிவாக தான் படுது. இந்த ஆடியோவுடைய ரெக்கார்டிங் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஆடியோ செட்டிங்ஸை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை கட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேலும் இந்த டிவைஸை பொறுத்தவரை இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா காம்பாக்டாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ப்ரீமியம் கார்ஸில் கூட இந்த டேஷ் கேம் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியாது. அது நீட்டாக விண்ட்ஷீல்டோடைய அந்த ஒரு ஃபேக்ட்ரியோட டிசைன் மாதிரியே அது வந்துடுது. ஸோ பெரிய அளவில் அது உங்களுக்கு கண்ணு உறுத்தாது. விசிபிலிட்டியிலே எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாரிட்டி நீங்கள் பார்த்தீங்க, குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதே சமயம் ஃப்ரண்ட் கேமராவுடைய 4K கிளாரிட்டி இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க. எனி வண்டியோடைய நம்பர் பிளேட் அந்த கிளாரிட்டி அது வந்து ஈஸியாக உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்வேஸ் அந்த கிளாரிட்டி என்றைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இது போக இதில் ஆக்சுவலி பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் லேப்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் லாங் டிரைவ் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த நல்ல ஒரு சீனரிக்கான ஒரு ஏரியா இருக்குது, அந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டைம் லேப்ஸ் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது நீங்கள் vlog எடுக்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது போக ஏற்கனவே நான் சொன்னது தான், இதில் G4 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நிற்கும் போதுமே நீங்கள் ஹார்ட்வேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு யாரோ வந்து இடிக்கிறாங்க, தட்டுறாங்க, வண்டி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேஷ் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஆன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ டக்குன்னு ஒரு குழியில் விடுறீங்க அப்படின்னு இருக்கும் போதுமே அது வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஒரு பிட்டை திரும்ப ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரை பொறுத்தவரை. ஓகே, ஸோ இந்த டேஷ் கேம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டேஷ் கேமோடைய கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸாக இருக்குது. காரணம் இதில் அத்தனை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏராளமான வசதிகள் இருக்குது. ரொம்பவே கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குமே. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ரெட் டைகருடைய F7N எலிட் டேஷ் கேம் வேல்யூ ஃபார் மணியா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் பகிர்ந்துக்கலாம். புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதனுடைய பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெட் டைகருடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். இதே மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கார் ஆக்சசரிஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம சேனல் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.